தெருநாய்கள் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த ரேபீஸ் அப்படின்னு நம்ம இப்ப பேசப்போற நோய். ஒரு கொடுமையான ஒரு ஒரு வைரஸ் தொற்று இது. இந்த ரேபீஸ் யாராச்சும் ஒருத்தருக்கு ஏற்பட்டால், அவங்களுக்கு வந்து ஹைட்ரோஃபோபியா அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு சிம்ப்டம் வருது. என்னன்னா, தண்ணிய பார்த்தோனே பயப்படுவாங்க. தண்ணீய குடிக்க சொன்னீங்கன்னா, சத்தத்த கேட்டு கூட அவங்களுக்கு பயங்கரமான பயம் வந்து அது ஒரு அக்ரெசிவா நடந்துக்கிருவாங்க. இவங்களையெல்லாம் வந்து அரசு மருத்துவமனைகள்ல தனியான செல்ல வச்சு தான் வைத்தியம் பார்ப்பாங்க. இதற்கான தனிப்பட்ட குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அப்ப இறப்பு தான் இதில வந்து கடைசியான ஒரு நிகழ்வா இதில இருக்கிறது. எனக்கு ஒரு கேள்வி. இப்ப இந்த தமிழக அரசு இந்த நாய்க்கடி நாய் மட்டுமல்ல. இப்ப தெருக்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய மாடுகள் எல்லாம் போய்க்கிட்டு இருக்குது. அது அதுக்கும் வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம போய்க்கிட்டு இருக்கு. அப்ப வந்து கார்ப்பரேஷன் வந்து ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இந்த திமுக அரசு எல்லா துறையிலும் எப்படி இருக்கோ, அது மாரி சுகாதாரத்துறையும் ஸ்தம்பித்து ஒரு இருண்ட காலமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ ஒரு நாய்க்கடி பிரச்சனையை சரி பண்ண முடியாத ஒரு அரசு, சராசரியான மனிதனுடைய அடிப்படை இந்த தேவைகளே கவனிக்க முடியாத இந்த அரசு, இனி ஆட்சி கட்டில இருந்தா என்ன செய்ய போகிறது?